என்னம்மா தச்சு முடிச்சிட்டியா? ஹேங்கிங்லாம் அழகா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்க. ஆமாண்டா, அழகா வந்திருக்கு. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பண்ணிருக்கேனா ஹேங்கிங் அக்கா அவசியம் வைக்கணும்னு சொன்னாலா, அதனால சரின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இதுதான் ரொம்ப ஆசைப்பட்டா. அப்புறம் வந்துட்டு இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பஃப் கை வச்சுருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 3 லேயர் வந்து சுகர் பீட்ஸு 5 mm சுகர் பீட்ஸு 3 லேயர் போட்டு திருப்பி என்ன பண்ணியிருக்கேன் ஜர்தோசியில் ஃப்ளார் போட்டு அதில் பீட்ஸ் வச்சுருக்கேன். வந்து சில்க் த்ரெட் இருக்குல்ல, அதனால அந்த கலர்ஸில் அந்த கலர் சாரிங்கிறதுனால அதை அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா? அதே மாதிரி அழகாக இருக்கா அந்த நாட்டு வச்சது? அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம்னா 3 லேயர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஜரி போட்டிருக்கோம். அடுத்தது சுகர் பீட்ஸ் வச்சுருக்கு. அதுக்கு அடுத்தது 4 mm பீட்ஸ் வச்சுருக்கேன். அடுத்தது சுகர் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் கழுத்தை. அதுக்கு பிறகு இந்த ஃப்ளாஸ் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் வீட் பீட்ஸ் இருக்குல்ல, கோதுமை பீட்ஸ்னு சொல்லுவாங்களா, அதுவும் 5 mm வச்சு இந்த பூ போட்டிருக்கேன். அதுக்கு இடையில என்ன பண்ணியிருக்கேன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஒரு ஜமிக்கி வச்சு முடிச்சிருக்கேன். அந்த மாதிரியே அவுட்புட் அதை விட அழகாக வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட இன்னும் கொடுக்கல, அவங்க கொடுத்து எப்படி இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இதோட ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஹேங்கிங் வச்சுருக்கோம்ல, இந்த ஹேங்கிங்க்கு 500. இந்த 3 லேயர் போட்டிருக்கா, இங்கே ஒரு 3 லேயர் போட்டிருக்கோமா, அதுவே வந்து 1700 to 1000 வரையும் வரும். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராஸ் இந்த பூவெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது வந்து எவ்வளோ வாங்கலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் ரேட் அப்படின்னு சொன்னால் 2000லேருந்து 2500 ஒன்லி அந்த டிசைனுக்கு மட்டும் வாங்கலாம். அது இல்லாமல் ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து 500லேருந்து 700 வரையும் வாங்கலாம். உங்கள் ஏரியாவில் சொல்கிற ரேட் கரெக்டாக என்னங்கிறத சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எவ்வளோ வரும் அமௌண்ட்டு அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் இது சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ வருங்கிறத உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வாங்குறாங்கங்கிறத சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஆரி ஒர்க் போடுறவங்களா இருந்தால் எவ்வளோ வாங்கலாம், நான் வாங்கியிருக்கிறது கம்மியாக அதிகமாக அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமெண்டில். அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னென்ன ஆரி ஒர்க் போடுறோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு கிளியராக சொல்கிறோம். எங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.